சிறுமி ஆனந்தியின் வீட்டில் திடீர் செல்வ செழிப்பை கண்ட சிறுமி மலர்விழியின் தாய் அஞ்சலை தனக்கும் அத்தகைய செல்வம் கிடைக்க வேண்டும் என எண்ணினாள். ஒருநாள் கடைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த சிறுமி ஆனந்தியை கூப்பிட்ட மலர்விழியின் தாய் அஞ்சலை அவளுக்கு செல்வம் எப்படி கிடைத்தது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டாள். அதன்படியே மறுநாள் மலர்விழியை வீட்டை விட்டு துரத்தி விட்டாள் அவள் தாய் அஞ்சலை. அழுது கொண்டே நடந்து வந்த சிறுமி மலர்விழி வழியில் சிறிய தூணில் கயிற்றால் கட்டி போடப்பட்டிருந்த பசுமாட்டின் கன்றுக்குட்டி பசியால் கத்திக் கொண்டிருப்பதை பார்த்தாள். அப்போது கன்றுக்குட்டி தனக்கு பசிப்பதாகவும் கயிற்றை அவிழ்த்து விடும்படியும் கெஞ்சியது. அதை கேட்ட அவள் கன்றுக்குட்டியிடம், நான் உன் வேலைக்காரியில்லை, வேறு ஆளை பார் என கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றாள். தொடர்ந்து அவள் நடந்து செல்கின்ற வழியில் வாடிய நிலையில் இருந்த ரோஜா செடியை கண்டாள். அப்போது ரோஜா செடி அவளை பார்த்து, சிறுமியே, வாடி நிற்கும் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் விட்டுவிட்டு போவியா என்றது. சிறுமி மலர்விழியும், முடியாது, அதற்கு வேறு ஆளை பார் என கூறி செடிக்கு தண்ணீர் விடாமல் அங்கிருந்து சென்றாள். சிறிது தூரம் சென்றதும் சோலையில் மாமரத்தில் கட்டப்பட்டிருந்த யானையை கண்டாள். அவளை பார்த்த யானை, என்னை பசியோடு மரத்தில் கட்டிப்போட்டு விட்டு பாகன் எங்கோ சென்று விட்டான். என் பசி தீர அந்த தென்னை ஓலையை என் அருகில் போடுவியா என்றது. மலர்விழியும், உனக்கு தும்பிக்கைதான் நீளமாக இருக்குதே, நீயே அதை எடுக்கலாமே என கூறிவிட்டு அங்கிருந்து நடந்து சென்றாள். கொஞ்ச தூரம் சென்றதும் காட்டில் ஒரு ஓலை குடிசை வீடு இருப்பதை சிறுமி மலர்விழி பார்த்து அங்கு சென்றாள். குடிசைக்குள் சென்ற மலர்விழி அங்கு ஒரு வயதான பாட்டி மட்டும் இருப்பதை பார்த்தாள். சிறுமி மலர்விழியை பார்த்த பாட்டி சொக்கி அவளை வரவேற்றார். மலர்விழி தன்னை தன் தாய் அஞ்சலை அடித்து வெளியே அனுப்பியதை பாட்டி சொக்கியிடம் கூறினாள். சில நாட்கள் பாட்டி சொக்கியுடன் தங்கியிருந்த மலர்விழி பாட்டிக்கு வேண்டிய உதவிகளை செய்ய மறுத்தாள். பாட்டி சொன்ன சிறு சிறு வேலைகளை கூட சிறுமி மலர்விழி செய்ய மறுத்தாள். ஒருநாள் மலர்விழிக்கு வீட்டு ஞாபகம் வரவே பாட்டியிடம், நான் எனது வீட்டுக்கு போகிறேன் என்றாள். பாட்டி சொக்கியும் சரி என கூறி வீட்டுக்கு போக சம்மதித்தாள். அப்போது மலர்விழி பாட்டியிடம், ஆனந்திக்கு நீங்க ஒரு பெட்டியை கொடுத்தீங்களே, எனக்கு ஒன்றும் கிடையாதா என கூறினாள். பாட்டி சொக்கியும் மலர்விழியிடம், மறந்து விட்டேன், நீ அதோ அந்த பெட்டியை எடுத்துக்கொள் என்றார். பாட்டியிடம் பெட்டியை வாங்கிக் கொண்டு வீட்டை நோக்கி புறப்பட்டாள் மலர்விழி. வழியில் மலர்விழி மாமரத்தில் கட்டப்பட்டிருந்த யானையை கண்டாள். தன் பசியை போக்காத மலர்விழியை கண்ட யானை அவளை அருகில் அழைத்து தன் தும்பிக்கையால் அடித்தது. வலி பொறுக்க முடியாத மலர்விழி பயந்து அங்கிருந்து ஓட்டினாள். தொடர்ந்து வழியில் இருந்த ரோஜா செடி மலர்விழியை தன் முட்களால் காயப்படுத்தியது. மேலும் மலர்விழி வீட்டுக்கு வரும் வழியில் பசுவையும் அதன் கன்றையும் பார்த்தாள். மலர்விழியைக் கண்ட கன்றுக்குட்டி கோபத்தில் அவளை முட்டி தன் தாய் பசுவிடம் தள்ளியது. மேலும் பசுமாடும் மலர்விழியை ஒரு முட்டு முட்டியது. உடம்பில் காயத்தோடும் வலியோடும் வீட்டுக்கு வந்த மலர்விழியின் கையில் பெட்டி இருப்பதை பார்த்த மலர்விழியின் தாய் அஞ்சலை அவளை அன்போடு அழைத்தாள். நடந்த விபரம் அனைத்தையும் மலர்விழி கூறிய நிலையில் அதையெல்லாம் காதில் கேட்காத அவள் தாய் அஞ்சலை மலர்விழி கொண்டு வந்த பெட்டியை திறந்து பார்த்து பயந்து நடுங்கினாள். காரணம், திறந்த பெட்டியிலிருந்து கருந்தேள்களும் பாம்புகளும் வெளியே சாடி அங்குமிங்குமாக ஓடின. அப்போது அங்கு வந்த மலர்விழியின் அப்பா குணநாதன் நடந்தவற்றை மகள் மலர்விழி மூலமாக அறிந்து கொண்டு வீட்டில் ஓடிக்கொண்டிருந்த தேள் மற்றும் பாம்புகளை பத்திரமாக அப்புறப்படுத்தினார். அப்போது குணநாதன் அஞ்சலையிடம், உன் பேராசையால் வந்த வினையை பார்த்தாயா? இதில் பாதிக்கப்பட்டது நமது மகள் மலர்விழிதான். நமக்கானதை கடவுள் எப்படியும் தருவார் என்ற நம்பிக்கையில் வாழ வேண்டும். இனியாவது இதுபோன்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே என்று கூறியவாறே தன் மகள் மலர்விழியின் காயத்திற்கு மருந்து போட்டார். குழந்தைகளே, பேராசையால் வரும் துன்பங்களுக்கு நாமே பொறுப்பு. ஆகவே இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும்.